ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தோம். வடகொரியா தேசத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ண முடியல. பைபிளை யாரு கண்ணுக்கும் தெரியாமல் படுக்கும்பொழுது போர்வைக்குள்ளேயும் ரொம்ப மறைவான இடத்துல வச்சு உதட்டை மட்டும் அசைச்சு ஜெபம் பண்ணுகிற பாட்டு பாடுகிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அங்கே அந்த அரசாங்கத்தை தான் கடவுளாக வணங்கணும். இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த வேதாகமத்தை யாராவது வச்சுருந்தா அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று யூடியூப்பில் பார்த்தோம். பாருங்கள், ஆனாலும் அங்கே சத்தமிட்டு ஜெபம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல. நமக்கு இங்கே இருக்கிற சுதந்திரம் போல் அவங்களுக்கு அங்கே இல்லை. அப்படியாப்பட்ட சுதந்திரம் இருந்துச்சுன்னா அவங்க கம்பீர சத்தமாக பாடி முழங்கி ரொம்ப ஆர்ப்பரிப்பாங்க, குதூகலிப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கிறிஸ்தவர்கள் அங்கே யாருக்கும் தெரியாமல் பேனாவில் மற்றவங்கள்ட்ட இருக்கிற பைபிளில் உள்ள வசனங்களை எழுதி தெரியாமல் படித்து மனப்பாடம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிலை இயேசு கிறிஸ்து என்கிற நம்மளுடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்பவராக இருக்கிறபடினாலே நம்ம தொடர்ந்து வடகொரிய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். ஜெபம் அந்த தேசத்தை அசைக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இருள் அங்கு ஒளியாக மாறும். கர்த்தர் அதை மாற்றுவார். அந்த அரசாங்கத்தை, ராஜ்யத்தை ஆளுகிற அந்த அரசாங்கத்தின் அதிபதிகளும் ரட்சிக்கப்படவும் முழு தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறவும் நம்ம ஆண்டவரால் முடியும். நம்ம தொடர்ந்து அந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். இன்னும் எந்தெந்த தேசங்களில் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கோ அங்கே வாழ்கிற ஜனங்களுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் அந்த அதிகாரிகளுக்காகவும் அந்த தலைவர்களுக்காகவும் தேசத்தை ஆளுகிற பிரதமர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். இது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆமென். அல்லேலூயா.